கேரள மாநில அரசு பொது சுகாதாரத்துறையில் முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக ஆரோக்கியத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மூணாறில் மாநில அரசின் நிதி உதவியுடன் கட்டப்பட உள்ள மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்துள்ளார் அமைச்சர். மூணாறில் தொடங்கப்படும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஹைரேஞ்ச் மக்களின் நீண்டகால கனவாகும். மாநிலத்திலேயே சிறந்த சுற்றுலா மையம்தான் மூணார். இங்கு பொதுமக்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் மூணாருக்கு வரும் பயணிகளுக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறந்த சிகிச்சை உறுதி செய்ய முடியும். அடிமாலி தாலுகா மருத்துவமனையில் 8.94 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட காத் லேபின் செயல்பாடுகள் உடனடியாக தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். മൾട്ടി സ്പെഷ്യാലിറ്റി ഹോസ്പിറ്റൽ നിർമ്മിക്കുന്നത് ഈ സന്തോഷത്തിന്റെ വേളയിൽ എല്ലാവരുടെയും അനുവാദത്തോടെ ഔപചാരികമായി നമ്മുടെ മൾട്ടി സ്പെഷ്യാലിറ്റി ഹോസ്പിറ്റലിന്റെ നിർമ്മാണ ഉദ്ഘാടനം നിർവഹിക്കുന്നതായി അറിയിച്ചുകൊള്ളുന്നു. தேவிகுளம் ஆர்டிஓ அலுவலக ஜங்ஷனில் நடைபெற்ற கூட்டத்தில் ராஜா எம்எல்ஏ தலைமை வைத்தார். தேவிகுளத்தில் சிஹெச்சி செயல்படக்கூடிய இடத்தில் 5 ஏக்கர் இடம் ஏற்றெடுத்து கொண்டு இந்த மருத்துவமனை இங்கே கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னால் இப்போ சின்னக்கனல், சாந்தம்பாறை, மறையூர், காந்தலூர், மூணாறுலேருந்து 10 நிமிஷத்தில் தேவிகுளத்தில் வந்துட முடியும். இப்போ எல்லா மக்களுக்கும் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம் என்ற நிலையில் தேவிகுளத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கின்றோம். இனி வேலை தொடங்குவதற்கு ஒரு தடையும் இல்லை என்கின்ற பொழுதுதான் இப்பொழுது தேவிகுளத்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கான துவக்கம் குறிக்கிறது. தேவிகுளம் சப் கலெக்டர் VMRயா, மாவட்ட மருத்துவ அதிகாரி இன்சார்ஜ் டாக்டர் சுரேஷ் வர்கீஸ், பிளாக் பஞ்சாயத்து தலைவர் ராஜேஸ்வரி, தேவிகுளம் கிராம பஞ்சாயத்து தலைவர் சரண்யா, சின்னக்கானல் பஞ்சாயத்து தலைவர் நிஷா சாபு, மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்களான ஆரியேஸ்வரன், சி நெல்சன், பிளாக் பஞ்சாயத்து உறுப்பினர்களான ரீனா முத்துக்குமார், சுனில்குமார், தேவிகுளம் பஞ்சாயத்து துணைத் தலைவர் சரத் சந்திரன் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் அரசு ஊழியர்களும் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.